தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. மேடம், யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க மேடம். சாந்தா அவளேதான். ஆளை பார்த்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம்.
அம்மா அம்மா நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? என்ன காலையிலே அம்மா ஐஸ் வைக்கிற? ஐஸ் வைக்கிறேனா? நான் எதுக்குமா உனக்கு ஐஸ் வைக்க போறேன்? எங்கேயாவது பொண்ணு அம்மாவுக்கு ஐஸ் வச்சு நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் சும்மா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். அது சரி, இப்ப என்ன விஷயம்? அம்மா அம்மா என்ன? அம்மா அண்ணன் கிட்ட சொல்லி அந்த மோதிரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருமா. ரொம்ப அழகா இருந்துச்சுமா அந்த மோதிரம். ஓஹோ, இதுக்கு தானா அது? உன் அண்ணன் சொன்னான்டி. என்னன்னு? நடுராத்திரியில திருட்டு போன ஒண்ணு மோதிரத்தை திருட போன கதைய. ஆ சொல்லிடுச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் எடுக்க போனேன். அது எதுக்குமா போலீஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும்? அண்ணன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. என்னடி சரியில்லை? அவன் சொன்னதுதான் சரி. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. அந்த மோதிரத்தை ரோட்ல கடந்துதான் எடுத்தியா, இல்ல யாராவது உனக்கு கொடுத்தாங்களா? என்னம்மா நீ உளறிட்டு இருக்க? காஸ்ட்லியான கோல்ட் ரிங் யாராவது எனக்கு போய் கொடுப்பாங்களா என்ன? ரோட்ல கடந்ததேன்னு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அழகா இருக்கேன்னு தான் நான் கேக்குறேன். ஏய், அடுத்தவங்க பொருள் நமக்கு வேணாண்டி. உனக்காக வாங்கினது பீர்வால நிறைய கிடக்கு, அதுல ஒன்னு எடுத்து போட்டுக்கோ. போமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அந்த மோதிரம் தான் வேணும். நான் அண்ணன் கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் போ. ஏய் நில்லுடி. என்ன? அண்ணன் காலையில கிளம்பி போயாச்சு. இந்நேரத்துக்கு அந்த மோதிரம் போலீஸ் கையில போய் சேர்ந்துருக்கும். நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப மோசம். நியாயமோ தர்மமோ? ச்சே. ஏய், என்ன ரேணுகா, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த வேலைக்காரி சாந்தாவை பார்த்தேன். சாந்தாவா? யார் அவ? எப்படிங்க உங்களால சாந்தாவை மறக்க முடிஞ்சது? அந்த சிங்கம்பட்டி தர்மகர்த்தாவோட வீட்டு வேலைக்காரி. அப்புறம் அவளும் என்னை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. இவர் தானே ஞாபகம் வந்து அவளை தேடுறதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த இடம் முழுக்க தேடி பார்த்தேன், அவளை கண்டுபிடிக்க முடியல. அவ இந்த ஊர்ல இருக்கானா? நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்திருப்பா. தர்மகர்த்தா பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு ஓடி வந்தவ அந்த பொண்ணை வேற ஆளாக்கியிருப்பாளே. அவளுக்கு நம்மளை பத்தி சொல்லி வளர்த்துருப்பாளோ? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம ஆளுகளை விட்டு தேட சொல்லலாம். ஒரு பக்கம் நீங்க செஞ்ச கொலையை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணம் கேட்டு ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்னைக்கோ செஞ்ச பாவத்தை நேர்ல பார்த்த சாட்சி கண்ணு முன்னாடியே வந்துட்டு போறான். என்னமோ நமக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாத ரேணுகா. ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரியை பார்த்து நம்ம பயப்படலாமா? எல்லாரையும் அப்போவே கூண்டோட அனுப்பியிருக்கோம். அடிப்பட்ட பாம்பு எங்க நம்மள பழித்து திடுமோன்னு பயமா இருக்குங்க. நம்மளை சீண்டணும்னு நினைச்சா தலையில ஒரே அடி நசுக்கி சாவடிச்சிருவேன். ராகுல்,
நம்ம இப்போ எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. விளையாடாத ராகுல். எங்க போறோம்னு சொல்லேன். ஹேய், நிஜமாதான் இப்போ நான் உனக்கு சொர்க்கத்தை காட்ட போகிறேன். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஹேய், என்னை நம்பி வந்துட்டல்ல. வீடு, உங்கள் அண்ணன், காலேஜு எல்லாத்தையும் மறந்துடு. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஜாலியாக சுத்த போகிறோம். பீச்சு, தேட்ரு, ரெஸ்டாரண்ட்டு, இன்னும் நிறைய இடத்துக்கு போக போகிறோம். கவிதா, முன்சீட்டுக்கு வா. ஆஹா, வேண்டாம் ராகுல். யாராவது பார்த்துருவாங்க. நான் இங்கே இருக்கேன். கவிதா, வெளியே வா. இல்ல இல்ல ராகுல், நான் இங்கே இருக்கேன். வான்னு சொல்கிறேன்ல. கவிதா, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ம். இந்தா கூல்ட்ரிங்க்ஸ் குடி. இல்ல வேண்டாம். ஏய், பரவாயில்ல, நீ குடி. இல்ல, இதை நீ குடி. எனக்கு வேற இருக்கு. இதோ இந்தா குடி. தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இது மாதிரி இடத்துக்கு வந்திருக்க? ம்ஹும். இல்ல இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நல்லா இருக்கு. குடி கவிதா. ராகுல்.
கவிதா கவிதா என்னாச்சு? ஏய் ரொம்ப மயக்கமா இருக்கு. ரேணுகா, உன்னை கொல்றதுக்காக தான் நான் இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருந்தேன். ரேணு என்னாச்சு ரேணு? ரேணு என்னாச்சு? கனவு ஏதாவது கண்டியா? ரேணுகா ரேணு என்னாச்சு? கனவு இல்லைங்க, நிஜம் மாதிரி இருந்தது. அந்த வேலைக்காரி அன்னைக்கு மார்க்கெட்ல நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த வேலைக்காரி. ஹே ரேணு, அவளை நினைச்சா பயப்படுவ? அந்த பீரியட்லயே அவளை முடிச்சிருக்கணும். இந்த பாரு, அவ புருஷன் இல்லாதவ, புள்ளையோட ஓடி போனவ. அவளால நம்மளை என்ன பண்ணிட முடியும்? நேத்து கூட உன்னை பார்த்து தானே பயந்து போய் ஒளிஞ்சு போனான். அப்புறம் அவளெல்லாம் நினைச்சு ஏன் கனவு கண்டு புலம்புற? நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. நம்ம எதிரிங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உண்மைதான், நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறத விட நம்மளை சுற்றி எதிரிக தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து நம்ம பயந்துட்டா, பயந்த மாதிரி காட்டிட்டாலோ நம்மளை விட அவங்க கை ஓங்கிடும். நம்மளை யார் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ரேணுகா, இதுக்கு போய் பயப்படுற? வேற யாரு? அவனா தான் இருக்கும். எடுத்து பேசுங்க. ஹலோ. என்ன சாம்ராட், நான் எப்ப கால் பண்ணுவேன்னு காத்திருந்த மாதிரி சட்டுன்னு எடுத்துட்டேன். நாம செய்யறதெல்லாம் நல்ல காரியமா இருந்தா நல்லா தூக்கம் வரும். இல்ல பேயும் பிசாசும் முடிச்சிட்டு இருக்க வேண்டிய நேரத்துல நீயும் பொண்டாட்டியும் முடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். டேய், உன் வியாக்கியானத்தை கேட்கறதுக்கு இது நேரமும் இல்லை, அதுக்கு நான் ஆளும் இல்லை. உனக்கு என்னடா வேணும்? தட்ஸ் குட். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம பாயிண்ட்டுக்கு வந்துட்டியே. எனக்கு வேற என்ன வேணும்? இன்னும் 2 கோடி ரூபாய் பணம் வேணும். எப்ப தர? என்னடா விளையாடுறியா? நீ கேட்கறது 500 1000? கேட்கிற நேரத்தில் எடுத்து கொடுக்கறதுக்கு 2 கோடி. என்னமோ உன்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நீயே உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி, இல்ல உன் பாட்ட முப்பாட்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி அவ்வளோ சலிச்சுக்கிற. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்க போற. இதுல 2 கோடியானு வாய புழக்கிற. டேய், நான் பணம் கொடுக்க முடியாது. உன்னால என்னடா பண்ண முடியும்? சின்ன பையன் மாதிரி பேசுறிய சாம்ராட். நீ பணம் தரல,
எங்கிட்ட இருக்கிற வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுவேன். உன் பொண்டாட்டிய உன்னை அரெஸ்ட் பண்ணுவா. நீ ஜெயில களி தின்னுவ. நான் வெற்றி விழா கொண்டாடுவேன். உனக்கு எப்படி வசதி? டேய், ஏன் கத்துற? பீ கூல். நான் கேட்ட பணத்தை நீ தர்ற. எப்ப எங்கன்னு நான் கால் பண்ணி சொல்றேன். இப்போ குட் நைட் சொல்றேன். டேய் டேய் டேய், டேய் ராஸ்கல். என்னாச்சுங்க? யாராவது உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொன்னாங்களா? அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஜஸ்ட் லைக் தட்னு போக வேண்டியது தானே? என்ன இப்ப புரியுதா? தலைவலியும் திருகுவலியும் அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். ஏங்க, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? அந்த வேலைக்காரிய நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதே இன்னைக்கு நைட்டு அவனும் ஃபோன் பண்றான், பணம் கேக்குறான். இது ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்மள எதிரிங்க சூழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள அழிக்கல, அவங்க நம்மள அழிச்சிடுவாங்க. நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எதிரிங்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்க வேண்டிய காலமும் வந்துருச்சு. எஸ், யூ ஆர் ரைட். என்னாச்சுமா? எதுக்காக இங்க நின்று அழுதுட்டு இருக்க? என்னம்மா கண்ணால வேற கலங்கிருக்கு? சக்தி, இன்னைக்கு ரேணுகாவை பார்த்ததுல இருந்து எனக்கு அவன் நினைப்பாவே இருக்குமா? தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.